அரசாங்க காரையும் வாங்கிக்கிட்டு உங்க கார்ல பயணம் செய்றீங்க, அரசாங்க காரை பின்னோக்கி வர சொல்றீங்க. நீங்க தோத்து போனதுக்கு அப்புறமும் எனக்கு குறிஞ்சி இல்லம் தான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்க தெரியுது இல்ல உதயநிதி அவர்களுக்கு. வெக்கம், மானம், சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க அது சொன்னாலும் சொல்லுவாங்க, பல லட்சம் கோடிகளை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம். தலைமைச் செயலகத்தினுடைய வரலாற்றில் ஒரு முதல்வர் திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூவா ஒரு முதல்வர் வந்திருக்கிறாருன்னா இவராதான். இந்த ஆட்சி காலத்துல நிச்சயமா அப்படி இருக்காது. ஏன்னா போன முறை அப்பாவுடைய ஆட்சி, இது அண்ணனுடைய ஆட்சி. காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டங்கள் எல்லா இடத்துக்கும் போகும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி காசு கொடுத்து கூட்டுறாங்கன்றதை நான் சொல்லலை. ஆனால் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் போய் கேட்குறாரு, இந்த லைவை கட் பண்ணுங்க. விளாத்தி குளத்தில் என் தங்கச்சி கதர்னா இல்லை, உங்களுடைய சொற்பொழிவு போய் காப்பாற்றலைன்னு சொல்கிறேன். அவன் போய் படித்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் கருணாநிதி வந்தாரா? முதல்வருக்கான பாதுகாப்பு இது கொடுக்கப்பட்ட பிறகும் அங்கீகாரம் வரும் வரை நான் வாங்க மாட்டேன், திரும்பி போங்கன்னு அனுப்பிவிட்டாரு. ஐயா நான் அப்படி பேசல, தைரியம் உள்ளவரா இருந்தா ஆமா அப்படிதான் பேசுறேன் போடு வழக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. திமுகவுக்காக ஒரு சட்டமன்ற கூட்டம்லாம் நடத்த முடியாது, மக்களுக்காக தான் நடத்த முடியும். கதறிக்கிட்டு ஏன் ஓடுறீங்கன்னு கேள்வி கேட்டப்புறம் தான் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. மக்கள் வந்து சில விமர்சனங்களை கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, நீங்க வரும்போது என்னன்னு சொன்னீங்க, கஜானா காலியா இருக்கு, கம்ப்ளீட்டா காலியா இருக்கு, மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் திட்டங்கள்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னார் முதல்வர். வந்தோடனே அவங்களுடைய செட்டப் தான், அவங்களுடைய வசதி தான் பாக்குறாங்க. அமைச்சர்கள் எல்லா அமைச்சரும் கார் வச்சுட்டு தானே இருப்பாங்க. இப்ப எதுக்கு அவங்களுக்கு காரு? மக்கள் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நீங்க நலத்திட்ட உதவிகள் செய்யலாமேன்ற மாதிரி சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க வந்து நல்ல கேள்விதான் வச்சிருக்கீங்க, முன் வச்சிருக்கீங்க. மக்கள் இடத்துல இருந்தே பேசுவோம். அது திமுகவினுடைய வாடகை வாயா பேசக்கூடியவர்களுக்கு இல்லை இந்த பதில். இப்போ என்னுடைய தேர்தல் அறிக்கையில நான் காட்டியிருக்கேன், எனக்கு ஒரு i10 கார் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கடையநல்லூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இந்த i10 காரை எடுத்துக்கிட்டு நான் கடையநல்லூருக்கும் சென்னைக்கும் எல்லா இடத்துக்கும் சுத்த முடியுமானா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எனக்கு கார் இருக்கான்னு கேட்டா கார் இருக்கு. கார் இல்லைன்னு நிறைய பேர் காட்டியிருக்கிறாங்க. கார் இல்லைன்னு நிறைய பேர் காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு மக்கள் பணி செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. அப்போ பஸ்லயோ வாடகைக்கோ போகக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் தான் ஒரு எம்எல்ஏனுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம். 1 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 3400 ரூபாய் தான் வரும். புரியுதுங்களா? இந்த 3400 ரூபாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்ல நீங்க மக்கள் பிரச்சனைக்காக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. அவர் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கையை தானே கேட்கிறாரு, மக்கள் பணி செய்வதற்காக தானே கேட்கிறாரு. நீங்க தோத்து போனதுக்கு அப்புறமும் எனக்கு குறிஞ்சி இல்லம் தான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்க தெரியுது இல்ல உதயநிதி அவர்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன், தொடர்ச்சியா திமுக இத்தனை மந்திரிகளுடைய பேரு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேரும் சொன்னேன். இவங்க யாருக்குமே கார் இல்லையா? ஏவா வேலுக்கா இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், கே நேருவா இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், பி கே சேகர், இவங்களுக்கு எல்லாம் கார் இல்லையா? எதுக்கு அரசாங்க காரை வாங்கினீங்க? இவங்க உங்க கார்ல அரசாங்க காரையும் வாங்கிக்கிட்டு உங்க கார்ல பயணம் செய்றீங்க, அரசாங்க காரை பின்னோக்கி வர சொல்றீங்க. இது எவ்வளவு செலவு? ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை? அப்ப நீங்க மக்களுக்காக பண்றீங்க. இவங்களை கட்டமைச்சாதான் நீங்க உங்க பக்கமே வந்து பார்க்கவே முடியும். ஒரு சட்டம், ஒரு ஏதோ ஒரு நல்லது கெட்டது அந்த இடத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு ரேஷன் கடை தேவை, ஒரு சாலை ஒரு போடப்படணும், ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டப்படணும், எல்லாத்துக்குமே ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு வரணும்னா அந்த இடத்துக்கு யார் வரணும்? சட்டமன்ற உறுப்பினர் தானே வரணும். சட்டமன்ற உறுப்பினர் தயார் செஞ்சு அனுப்பணும் இல்ல, அந்த வேலையை தான் அவர் பாக்குறாரு. இது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? கடந்த ஆட்சியில திமுக ஆட்சி வந்து எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் சொல்லிட்டு, ஆனா தகுதியின் அடிப்படையில தான் நாங்க எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம்னு முன்னால் இருந்த ஆட்சிக்காரங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்ப இருக்க முதல்வர் வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னார். ஆனா இப்ப அவர் வந்துட்ட பிறகு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் அன்னபுண்ணி திட்டத்தின் மூலமா கொடுக்குறேன்னாரு. அதுலயும் தகுதி அடிப்படையில தான் நான் கொடுப்பேன்றாரே சார், இது எப்படி பாக்குறது? அதாவது அவர் வந்த முதல் நாளே பதிவு செஞ்சுட்டாரு, எனக்கான ஒத்துழைப்பு நீங்க கட்டாயமா கொடுக்கணும், இங்க கஜானா காலின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதையும் சொல்லணும், ஆமா கஜானா காலியா தான் நாங்க விட்டுட்டு போயிருக்கோம், இல்லைன்னா இத்தனை லட்சம் கோடிகளை நாங்க வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லணும். அதை சொல்வதற்கு அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க அதை சொன்னாலும் சொல்லுவாங்க, பல லட்சம் கோடிகளை நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்தணும், அதற்கான ஒரு முன்னெடுப்பை இதை கொண்டு போறாரு இல்லைங்களா? அப்போ எனக்கான ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 100 நாட்கள் தான் கடந்திருக்குது. இதுலதான் அத்தனையுமே பண்ணியிருக்கிறாரு. இலவச பேருந்து அறிவிச்சிருக்கிறாரு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உணவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல நடந்த திட்டங்களை தொடர்ச்சியாக இந்த ஆட்சி காலத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6ல இந்த 3 சிலிண்டரை
இது பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களுக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன பண்ணணுமோ அது அத்தனையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு என்னென்ன அவங்க வழித்தோன்றல்களுக்கு என்ன பண்ணணுமோ அது அத்தனையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 100 நாட்களில் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அது அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை இடத்துல பிரச்சனைகள்னாலும் அந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு முதல்வர் போகாத அளவுக்கு போய் நிற்கிறாரு. இது வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய வரலாற்றுல, தலைமைச் செயலகத்தினுடைய வரலாற்றுல ஒரு முதல்வர் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூவா ஒரு முதல்வர் வந்திருக்கிறாருன்னா இவராத மட்டும்தான் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் 9 மணி 10 மணி வரைக்கும் அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். யாரும் யாரும் தடுக்கிறதெல்லாம் இல்லை. சாதாரண சாமானிய மக்கள் ரொம்ப எளிமையான முறையில போய் சந்திச்சுட்டு வரலாம் அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. முதல் ஆட்சி செய்ய விடுங்க, அவங்க வரட்டும். 100 நாட்கள் தான் கடந்திருக்குது. என்ன செய்யறாருன்றத பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை வைங்கன்னு சொல்றோம். சார், இப்போ பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை நம்ம முதல்வர் கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்றாங்க? எதிர்கட்சிக்காரங்கன்றவங்க அவங்க கூட இருக்காங்க. G2க்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க தான் அங்க நிலங்களை போட்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணணும் அவங்க அவ்வளவு எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? G2 இன்னைக்கு எங்கேயாவது இடம் போடாம இருக்காங்களா? கடந்த காலங்கள்ல எல்லாத்துக்குமே அதுக்கு ஆணித்தனமான விளக்கங்களும் G2ல ரைடு நடந்ததும் கடந்த காலங்கள்ல நம்ம எல்லாத்தையுமே பார்த்துதான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த ரைடு கூட ஐவாஷ்னு சொல்றாங்க சார். இன்னைக்கு பல பிரச்சனைகளையும் பல நடந்த தவறுகளையும் இன்னைக்கு தூசி தட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா. அதனால எல்லாமே கடந்த காலங்களில் நடந்தது ஐவாஷாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி காலத்துல நிச்சயமா அப்படி இருக்காது. ஏன்னா போன முறை அப்பாவுடைய ஆட்சி, இது அண்ணனுடைய ஆட்சி. அதனால மிகப்பெரிய மாமாவோட ஆட்சி குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். நம்ம வீட்டுல ஒருத்தரா இன்னைக்கு நீங்க பல கோடிகளை செலவு பண்ணி அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு என்னுடைய அண்ணன், என்னுடைய மகன், என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்குது. அதனால நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அதற்கான விடயங்கள் வெளியில கொண்டு வரும். நீங்க என்ன மறைச்சாலும் அதற்கான பதில் சொல்லப்படும். அதுக்கான கேள்விகள் கேட்கப்படும். குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட அத்தனையுமே நிரூபிக்கப்படும். நிரூபணமாகக்கூடிய விதத்துல அத்தனைக்கும் ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரபு அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுல இத்தனை மலையிலும் குன்றுகளையும் காணோம்னு சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரன் ரமேஷ் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. அவர் எத்தனை 60 ஆண்டுகளுக்கு 1960 இருந்து நடந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா? அப்போ அத்தனைக்குமே இன்னைக்கு நிச்சயமான ஒரு விடயங்கம் கிடைக்கும். சார், இன்னொரு விஷயம் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்படுறாங்க. என்னன்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்க டெல்லியில தான் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இப்ப சென்னையில ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு தகவல் வருது. இன்னொன்னு, சிஜேபி லீடர் கிட்ட போய் உங்களுக்கு எந்த லீடர், அதாவது சிஎம் யார் பிடிக்கும்னு கேட்டா, கடந்த ஆட்சியில இருந்தவங்களதான் எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவரை பிடிக்கும், அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிக்கும், அதுக்கப்புறம் பினராயி விஜயன், இந்த 3 பேருமே இப்ப இல்ல. இவர் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரண்பா பேசுறது இது எதை காட்டுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது சென்னையிலும் வரும்னு நினைக்கிறீங்களா சிஜேபி? இல்ல, நீங்க சிஜேபி இன்னைக்கு சென்னையில வரும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விஷயம் சொன்னாலும் உடனே உத்து நோக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மக்கள் இருந்தாங்க. ஏன்னா வலியும் வேதனையும் அதிகமா இருந்தது. என்னை அண்ணனுடைய வருகைக்கு பிறகு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இல்லைன்றத இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டங்கள் எல்லா இடத்துக்கும் போகும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி காசு கொடுத்து கூட்டுறாங்கன்றதை நான் சொல்லலை. ஆனால் அதற்கான காசு கொடுப்பதற்கும் காசு விலை கொடுத்து ஓட்டுகளை வாங்குவதற்குமான ஒரு சூழல் தமிழகத்துல இனி இல்லைன்ற ஒரு விதியை மாத்தி காட்டியிருக்கிறாரு அவர். நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாக்குகள் மக்களுக்கானதா இருக்கணும், மக்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விதமா தான் இருக்குன்றத இன்னைக்கு மாத்தி காட்டியிருக்காங்க. அதனாலதான் வரலாற்றுல இல்லாத வண்ணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியில யார் வேணா அவங்களுடைய கிளைகளை விரிவுபடுத்தலாம், தப்பே கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு மட்டுமானதானா? இல்லை, அது எல்லாருக்கும் கடைநிலையிலும் இருக்கக்கூடியவனுக்கானது. புரியுதுங்களா? அவர்களுடைய வேலைகளை பார்க்கணும்னு துரிதப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுல எந்த தவறும் இல்லை. அவருக்கு இவரை பிடிச்சிருக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நம்ம போய் கட்டாயப்படுத்த முடியாது இல்லை. இவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அவரை எந்த நோக்கத்துக்காக பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆட்சியை திமுகவை எதிர்க்கிறாரு. கருணாநிதியின் குறிப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஒரு அவையில முதல்வர் நான் தார்மீகமாக மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன அவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாற்றம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா? அப்போ மனித நேயத்தையும் மாண்பையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாரு அவர். அது அந்த பக்கமாக தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நிற்கிது. பல இடங்கள்ல நான் கலைஞர் மீதும் முரண்படுறேன்,
பல பல இடங்கள்ல வந்து அவர் பண்ணக்கூடியது, அவருடைய திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், அவர் பேசிய வார்த்தைகளாக இருக்கட்டும் இருக்கு. அவர் ஆபாசமா பேசலையான்னு கேட்டா நிச்சயமா பேசியிருக்கிறாரு. புரியுதுங்களா? எந்த விதத்துல அவர் எடுத்துக்கிட்டாரு, எந்த விதத்துல பிடிக்கும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. பினராயி விஜயன் புடிச்ச தலைவரா இருந்தாரு. அந்த உள்ள மக்கள் அங்கீகரிக்கலையே. இங்கிருந்து பார்க்கும்போது எளிமையானவர், சர்ச்சு வாசல்ல செருப்புகள் எங்க கழட்டி விடப்படுறாங்களோ அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தவரா இருந்திருக்கிறாரு. அப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர் நல்ல மனிதரா இருந்திருக்கிறாரு, பண்பாளரா இருந்திருக்கிறாரு. ஏன் தோற்கடிக்கப்பட்டாரு? அப்ப அங்க என்ன நிலவரம்ன்றது அங்க உள்ள மக்களுக்கு தான் தெரியும். அவர் வெளியில இருந்து பார்த்திருக்கிறாரு, வெளியில இருந்து ரசிச்சிருக்கிறாரு இல்லையா? சொன்ன பொய்யையும் புரட்டையும் நம்பி இருக்கலாம். அவருக்கு உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். மாற்றங்கள் வேணும். எங்க சிங்கப்பெண்ணு சொன்ன மம்தா பானர்ஜி வந்து தோத்துருவாங்கன்னு யாராவது நம்புனாங்களா? கட்டமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும். மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். சார், தாவேக்காவோட இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கா? ஏன்னா இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து யாரும் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்க தான் சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் கூட கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்களோ இல்லையோ, சட்டசபையை வந்து நல்லா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது சட்டசபையா இல்ல சூப்பர் சிங்கரா, ஆளாளுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, சட்டசபை மாதிரி நடக்கணும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல, நீங்க ஒரு நல்ல நெறியாளர் தான். கேள்வியும் கேட்டுட்டு பதிலையும் நீங்களே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட நான் இல்ல, கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. மக்கள் வரவேற்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு இளைஞர் வந்து அதை போட்டு பார்த்துட்டு போறாரு. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. வந்து சாதாரண எளிய மக்களை நம்ம சந்திக்கும் போது சொல்றாங்க, சூப்பராக இருக்கு, சட்டமன்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர், முன்னாள் இவர் ஏவா வேலு போயிட்டு கேட்குறாரு, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் போய் கேட்குறாரு, இந்த லைவை கட் பண்ணுங்களேன். அப்போ தொடர்ச்சியாக திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த மக்களை ஏமாத்திருக்குன்னு தானே அர்த்தம். எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் நேரலை ஒளிபரப்புப்படுவோம்னு சொன்னாங்கல்ல, தாவேக்கா சொன்னதை செஞ்சிருச்சு. இவங்க பக்கம் உறுப்பினர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க, தவறாக பேசிட்டாங்க, வாய் தவறி பேசிட்டாங்க, ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய தகுதி படைச்சிருக்குது. அது தைரியமாக செய்து தமிழக வெற்றி கழகம். திமுக ஏன் செய்யலை? நாங்கள் சொற்பொழிவாளர்கள், ஏன் இப்போ சொற்பொழிவாற்றல? இங்கே சொற்பொழிவா சோறு போட போகுதுன்னு கேட்குறோம். விளாத்தி குளத்தில் என் தங்கச்சி கதர்னா இல்லை, உங்களுடைய சொற்பொழிவு போய் காப்பாற்றலைன்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர்ல விமான நிலையம் பின்னாடி என்னுடைய தங்கச்சி கதர்னா இல்லை, உங்களுடைய சொற்பொழிவுகள் காப்பாற்றலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய தங்கச்சி கதர்னா இல்லை, அப்போ உங்களுடைய தமிழ் போய் காப்பாற்றலைங்களேன்னு சொல்கிறோம். எங்கே எது தேவையோ அங்கே தான் அதை பேச முடியும். எல்லா இடத்துலையும் அப்போ சாதாரண ஒருத்தரால் வந்து சாமானியனால அந்த அவையில் பேச முடியாதா? அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலையே இந்திய அரசியல் சாசன சட்டம். அவன் போய் படிச்சு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் கருணாநிதி வந்தாரா? இல்லையே. காமராஜர் அப்படிதான் ஆட்சி செஞ்சாரா? அவருக்கு தோணுனதை பண்ணாரு. ஏன் முன்னாடி ஒரு பெட்ரோல் போகுது, தேவையில்ல, போய் நீ மக்கள் பணியை பாருன்னு சொன்னாரு. நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாரு. போலீஸ் பந்தோபஸ்து தேவையில்லன்னு. அதை எப்படி பார்க்கணும்? தளபதி அவர்களுக்கு முதல்வருக்கான பாதுகாப்பு இது கொடுக்கப்பட்ட பிறகும் அங்கீகாரம் வரும் வரை நான் வாங்க மாட்டேன், திரும்பி போங்கன்னு அனுப்பி விட்டாரு. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க இருந்துருவீங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் இருந்துருவீங்களா? ஒரு நாள் அனுப்பி விடுங்க பாப்பா வேணான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு 100 வீடு இருந்தாலும் எனக்கு இந்த வீடு தாங்கன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க. எத்தனை அலுவலகம் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க. எனக்கே போய் உட்காந்துருக்கீங்களா இத்தனை நாள்ல? புதிய ஆட்சி அமைஞ்சு 100 நாள் தாண்டிடுச்சு, எனக்கே போய் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. மக்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியதாகவும் மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைய பெண்களுக்காக இன்னைக்கு இறக்கி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு சாதாரண ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் மைனஸ்ல போய்கிட்டு இருக்குது. அம்மா உணவகத்தை மூட போறோம்னு சொன்னவங்க அதுல இன்னைக்கு 60-70 லட்சம் பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு 1.5 கோடி பேருக்கு மேல அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு இடமும் அது இன்னும் அதிகமான லாபத்துல இயங்கக்கூடிய வண்ணமா மாத்தி காட்டியிருக்கிறாரு. தரம் உயர்த்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் உணவை வந்து எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சு உணவு அருந்தி பாக்குறாங்க, சாப்பிட்டு பாக்குறாங்க. அந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. பள்ளிகள்ல தரமான உணவுகள் கொடுக்கப்படணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா சாதாரண சின்ன பிள்ளைங்க வீடியோ போட்டுறாங்க, மாமா எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு. பஸ் நிக்கல, பஸ் வரல, எங்க ஊருக்கு பஸ் கிடைக்கல. 40 ஆண்டுகள்ல வரலாற்றுல இல்லாதவண்ணம் அந்த ஊருக்கு சாதியின் பெயரால் தடுத்து நிறுத்தப்பட்ட பஸ் போது கோவை மாவட்டத்துல. சாதியின் பெயரால் இங்க இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை மறிக்கப்பட்டிருக்குது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் முன்னிலையில அந்த பாதைகள் அகற்றப்படுது, போகுது. தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடக்குது. அப்போ எது சமூக நீதியா இருக்கு? அதுதானே, இதுதான் தேவை, அதுதான் மக்களுக்கானது. மக்கள் முதல்வரா இன்னைக்கு உட்காந்து அண்ணன் பண்ணிட்டு இருக்கிறார்.
மக்கள் முதல்வரா அவர் பண்ணிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் என்ன பண்றாங்க, இப்போ சட்டசபையில ஒரு சில விஷயங்கள் வந்து சபாநாயகர் இது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. அந்த நீக்கப்பட்ட விஷயம் வந்து நீங்க ரீல்ஸா கன்வெர்ட் பண்ணி போடுறீங்க. இது என்ன ரீல்ஸ் ஆட்சியான்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவை குறிப்பில இருந்து தான் நீக்க முடியும். அதை புரியுதுங்களா? எடுத்து நீங்க ரீல்ஸ் நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி தஞ்சாவூர்ல பேசுனது மடைமாற்றம். யார் மடைமாற்றினாங்க? யார் மடைமாற்றினாங்க? நீங்க என்ன பேசுனீங்களோ அதுதான் வெளியில வந்திருக்கும். அதை கொண்டு வந்து கட் பண்ணி போட்டாங்கன்னா யார் கட் பண்ணி போட்டாங்கன்றதுக்கெல்லாம் இல்ல. நீங்க என்ன பதில் விளக்கம் கொடுக்குறீங்க? ஐயா நான் அப்படி பேசல, தைரியம் உள்ளவரா இருந்தா ஆமா அப்படிதான் பேசுறேன் போடு வழக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. திமுகவுக்காக ஒரு சட்டமன்ற கூட்டம்லாம் நடத்த முடியாது, மக்களுக்காக தான் நடத்த முடியும். விருப்பம் இருந்தா பேசுங்க, கதறிக்கிட்டு ஏன் ஓடுறீங்கன்னு கேள்வி கேட்டப்புறம் தான் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை விவாதங்கள்ல உட்கார போறீங்கன்றது தெரியல. இங்க தொடர்ச்சியாக கடந்த காலங்கள்ல சொன்னாரு 400 நாட்கள் சட்டமன்றம் கூட்டம் நடக்கும்னு சொல்லிட்டு, எத்தனை 170 190 நாட்கள் கூட நடக்கல, பாதிக்கு பாதி கூட நடக்கல. புரியுதுங்களா? இப்ப இந்த 100 நாட்கள்ல எத்தனை நாட்கள் நடந்திருக்குன்னு நீங்க விரல் விட்டு எண்ணிக்கங்க. அது மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நடக்குமே தவிர திமுகவுக்காரர்களுக்கு இது தேவைன்றதற்காகலாம் ஒண்ணு நடக்காது. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.